for class 11 Chengalpattu district question maths 3 mark question. Last video la நம்ம 2 mark question 1 mark இதெல்லாம் பார்த்தா இப்போ வந்து 3 mark question. Answer any 7. Question number 40 is compulsory. So find the range of the function. You are finding இது வந்து repeated question. Mostly they are asking. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே காசினுடைய வேல்யூ -1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10. இது நமக்கு தெரிஞ்சது. இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் -1 இன்க்ளூடு 1 இன்க்ளூடு. ஸோ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே வந்து 3 இருக்கிறனால நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பிஃபோர் தட் இந்த மைனஸை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ என்னாகும், லெஸ் தேன்கிறது கிரேட்டர் தேனாக மாறிக்கும். ஸோ த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ இதுவும் வந்து சேஞ்ச் ஆயிரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணு, பிகாஸ் இங்கே 3 இருக்குது. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. இங்கே வந்து 1 இருக்குது இல்லையா? ஸோ இந்த பர்பஸ்க்காக இங்கே த்ரூ அவுட் 1 வந்து சேர்த்திக்கிறோம். இங்கேயும் 1 இங்கேயும் 1 இந்த இடத்துலையும் 1, பிகாஸ் இங்கே 1 இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருச்சு. நவ் இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்க. இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1/, அப்படின்னு இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வரோம். ஸோ 1/1 - 3 cos xன்னு இருக்கா. ஸோ 1/1 - 3 cos xங்கிறப்போ இந்த கிரேட்டர் தான் என்ன ஆயிரும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேர்மை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ இதுவும் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துடும். ஏன்னா எப்பொழுதுமே இந்த இடத்துல வந்து லோயர், இங்கே வந்து ஹையர் லிமிட் இருக்கும், நடுவில் வந்து எஃபோட வேல்யூ. ஸோ மைனஸ் ஆஃப் இது. அப்போ இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது என்னவாயிரும், கிரேட்டர் தான் ஆயிரும். அப்போ இதோட லிமிட் என்னன்னு பார்த்துக்க. ஸோ இந்த நம்பர் லைனில் இங்கே -∞ to +∞, இங்கே மைனஸ் ஆஃப், இந்த இடத்துல 1/4, இந்த 1/4. இங்கே இந்த ஈக்குவல் டு சைன் வர்றப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் இப்படி போட்டால் என்னது, க்ளோஸ்டு இன்டர்வல்னால் இதுவும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஸோ இதுவும் க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்? இது வந்து ஓப்பன் இன்டர்வல். இந்த ஃபைனலாக வரக்கூடியது ஓப்பன் இன்டர்வல். ஸோ -∞ இது வரைக்கும் யூனியன் 1/4 டு திஸ். நவ் கொஸ்டின் நம்பர் 32 ஸோ we are getting 4 இன்டர்வல்ஸ் இருக்குது. இந்த 4 இன்டர்வல்ஸில் யூ டேக் எனி வேல்யூ, அந்த வேல்யூ ப்ளஸ்ஸா மைனஸா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரியும். ஸோ இன்டர்வல் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். அந்த வேல்யூ நான் கீழே சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இன்டர்வலில் 0 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு -1 எடுத்துக்கேன். இந்த -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா இங்கே மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு. ஸோ டோட்டலாக மைனஸ்னு வரும். எக்ஸாமில் நீ இதை மட்டுமே போட்டினா கூட போதும். ஸோ இங்கே வந்து மைனஸு. ஸோ இன்டர்வலில் சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ்னு வருது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்டர்வல் என்ன, இது இந்த 0 to 1 இடையில ஒரு ஆஃப்னு இட. இப்போ ஆஃப்ங்கிற வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ப்ளஸ்ன்னு இருக்குது. இது ஜஸ்ட்டு நீ கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும், எக்ஸாமில் இதை போடணுன்ட்டு அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த இன்டர்வலில் தேர்ட் இன்டர்வலில் ஒரு 1.5 இட. 1.5னால் என்ன வரும், 3/2 இல்லையா? ஸோ 3/2ங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். ஃபுல் ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை, ப்ளஸ்ஸா மைனஸா அதை மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ மைனஸ்னு வருது. ஸோ இந்த இன்டர்வலில் மைனஸ்ஸு. அடுத்து இதில் ஏதோ ஒரு நம்பர் எடு, 2க்கு அப்புறம் 3ன்னு இட. அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம ப்ளஸ் வரதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சொல்யூஷன் செட் என்ன வரும், இந்த 0 to 1 தென் யூனியன் திஸ் equal to union of those two. Now question number 33ல பார்த்தீங்கன்னா if this equal to 9/2 find the value of this. So power of a root xன்னு எழுதிக்க, equal to 9/2ன்னு கொடுத்துருக்கு. a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணு. தென் இது கேன்சல் ஆகிட்டு இந்த +2 இந்த சைடு கொண்டதுன்னா -2. ஸோ 5/2. ஸோ ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ வெறும் எக்ஸு. ஸோ x + 1/x வந்து 5/2. இதே மாதிரி -b ஹோல் ஸ்கொயர். ஸோ a² + b² -2ab.
இதோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் 5/2ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 1/2. இந்த ஸ்கொயர் எடுக்கிறப்ப இங்கே என்ன ஒரு ரூட் ஆஃப் 1/2 அப்படிங்கிறப்ப 1/√2. 34. Show that tan 75 plus cot 75 equal to 4. So tan 75 இங்கே வந்து 75 45 plus 13 பிரிச்சுக்கேன். So tan A plus tan B by 1 minus tan A tan B. So tan 45 1, tan 30 வந்து 1/√3. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. So tan 75 √3 plus 1/√3 minus 1. So cot 75 na அப்படியே making the reciprocal of that. So when you add, you cross multiply பண்ணிக்க a plus b whole square then a minus b whole square. So plus 2√3 minus 2√3 cancel ஆயிரும். So 4 plus 4, so answer வந்து 4. Now question number 35. If 3 angles are in the ratio 1:2:3, then prove that and the sides வந்து 1:√3:2 இருக்கு. ஸோ ஆங்கிள் 1:2:3 அப்படின்னா சம் ஆஃப் த ஆங்கிள் 180 தெரியும். அப்போ 1 அப்படிங்கிறப்போ 30 டிகிரி, 2ங்கிறப்ப 60 டிகிரி, 3 அப்படிங்கிறப்போ 90 டிகிரி. அப்போ சைட்ஸ் வந்து A:B:Cன்னு எடுத்துக்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டு வர்றப்போ யூ ஆர் டேக்கிங் sin 30, தென் sin 60, தென் sin 90. ஸோ ஈக்குவல் டு 1:√3:2. இந்த 2 வந்து இங்கே மேலே போயிடும். ரேஷியோ எழுதுகிறப்போ நம்ம அந்த டினாமினேட்டரு தேவையில்லை. Now question number 36. Prove that 2n factorial by n factorial equal to 2 power n 1:3:5:2n minus 1. இந்த 2n minus 1ன்னா ஆட் நம்பர்னு அர்த்தம். 2n பொதுவாக 2nனாவே ஈவன், தென் 2n minus 1 அப்படின்னா ஆட். இது ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இந்த இதை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஃபார்முலா என்ன? n into n minus 1, n minus 2, n minus 3 etc. 3 into 2 into 1. ஸோ 2n ஃபேக்டோரியல்னா 2n எழுதி 2n minus 1 இதிலிருந்து 1 மைனஸ் பண்ணுறேன், திரும்ப எகெயின் 1 மைனஸ் பண்ணுவேன். ஸோ 2n minus 2 etc. 3:2:1 வரும் பை n ஃபேக்டோரியல். இந்த n ஃபேக்டோரியல் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இது புரியல அப்படின்னா இது இந்த இடத்துக்கு வந்துடும், இது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி எழுதிட்டோம்? இது நம்ம எப்படி எழுதுகிறோன்னா ஈவனெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிக்க, அடுத்தது ஆடெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிக்க. இதெல்லாம் உங்களுக்கு லிட்டில் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ டைரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடும். ஸோ இது ஈவன் நம்பரா, அடுத்தது 2n minus 2, நெக்ஸ்ட்டு 2n minus 4, 6 ஈவன் நம்பர், 4 ஈவன் நம்பர், 2 ஈவன் நம்பர். இதுக்குள்ளே வர்றதுல எல்லாம் நான் ஈவனாக கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் நம்பர். மீதி என்ன இருக்குது இங்கே? 2n minus 1 இங்கே இருக்குது பாரு, 2n minus 1. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் பாரு. இது ஈவன், இது ஈவன். அது அடுத்தது என்ன வந்திருக்கும்? 2n minus 4ன்னு வந்திருக்கும். அப்புறம் 6, 4, தென் 2. இந்த 2வையும் கலெக்ட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற ஆடெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். 2n minus 1, அடுத்தது ஆடு என்ன? 2n minus 3. இந்த மாதிரியே கலெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 3யும் 1 இருக்குது. அந்த 3யும் 1 தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதில் வர 2வெல்லாம் வெளியில் எடுத்துரும். இங்கே ஒரு 2, இதில் காமனாக 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 ஒரு 2. ஸோ தேர் ஆர் n டேர்ம்ஸ். அப்படிங்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் 2 power n. அந்த 2எல்லாம் போயிடுச்சு, மிச்சம் n into n minus 1. அப்புறம் கீழே இருக்கிற இந்த ஆர்டர் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். ஸோ this is nothing but n factorial. n into n minus 1, n minus 2 etc. 3:2:1 n factorial. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இது அப்படியே எழுதியிருக்கு. 2n minus 1 ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எழுதியிருக்கேன், அப்புறம் மீதியெல்லாம் etc. 3:1. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ LHS equal to RHS.